இன்றைக்கி முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. கடையில் மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் முறுக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. அப்படி வெயில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம ஃபேன் கடியில் கூட இதை நல்லா காய வச்சிடலாம். அரிசி நல்லா காஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி நொறுங்கி வரணும், அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு என்னென்ன பொருள் போடலான்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை, 200 கிராம் உளுந்து. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, அப்புறம் முறுக்கு செவந்து வந்துடும். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. பச்சை வாசனை போய் லைட்டாக உங்களுக்கு உளுந்து வாசனை வரும். அந்த டைமில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். $200 கிராம் பொட்டுக்கடலை போடுறேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. ரொம்ப செவக்க விட்டுற வேண்டாம். நல்லா அந்த பொட்டுக்கடலை அப்படி உடைக்கும் போது நொறுங்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. வறுத்த உளுந்தையும் பொட்டுக்கடலையும் அரிசியில் போட்டு கலந்துக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ முறுக்கு மாவு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு 1.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் வெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லைட்டாக இது மாதிரி உருக்கிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம். இது நல்லா மாவோட கலந்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். பச்சை தண்ணி தான் ஊற்றணும். ஒரே இதாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. லைட்டாக தெளித்து தெளித்து பிசைங்க. அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிடாதீங்க. முறுக்கு புளியும் போது நமக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஒரு ஈர துணியை நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு எப்படி புளியலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு உலக்கில் சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு புளியும் போது உலக்கில் ஒட்டாமல் நமக்கு ஃப்ரீயாக முறுக்கு சுத்த வரும். இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தடவிக்கோங்க. முறுக்கு போடுறதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா, அது நல்லா சூடானோன்னே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவில் எடுத்து ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த சூடுலேயே ஊற்றி பிசைஞ்சிருங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும், முறுக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு உலக்கில் இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒரு உருட்டிட்டு அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. இதில் தான் இப்போ முறுக்கு சுத்த போகிறோம். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் முறுக்கு சுற்றிருங்க. இது மாதிரி புழிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு புழிஞ்சிக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு 3-4 தட்டில் புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு போட வரலைன்னா கரண்டியில் புழிஞ்சு போட்டுக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். கரண்டியில் இது மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் இந்த முறுக்கு உலக்கில் இருக்கிற மாவை இதில் இது மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு மெதுவாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. முறுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினோன்னே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி சலசலப்பு அடங்கினோன்னே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா 2 சைடும் வேகும். எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க. அப்போ முறுக்கு போட்ட உடனே டக்குன்னு செவந்துடும். எண்ணெய் நல்ல கரெக்டான சூடு பதத்தில் இருக்கும்போது முறுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி சலசலப்பு அடங்கி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முறுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.